சற்று முன் வெளியிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு ஜனவரி 1 முதல் வங்கிகள், சிலிண்டர், பான் கார்டு மற்றும் பிரதமர் திட்டம் எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, 7 மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமா கொண்டு வரப்போறாங்க. ஸோ என்னென்னங்கிறத தெளிவா பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னும் கடந்த சில நாட்களில் 2026 புத்தாண்டு பிறக்கப் போகிறது. அத்துடன் சில மாற்றங்களும் வரப்போகின்றன. அந்த வகையில் ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரவுள்ள முக்கிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, வங்கி, அரசு ஊழியர் சம்பளம், விவசாயிகள் தொடர்பான திட்டங்கள், எரிபொருள் விலைகள் என அனைத்தும் அடங்கும். ஸோ இது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா பார்ப்போம். ஜனவரி 1, 2026 முதல் வங்கித் துறையில் பல விதிகள் மாறும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. குறிப்பாக கடன் மதிப்பெண்களை புதுப்பிப்பதற்கான விதிகள் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உள்ளாகின்றன. அதுவரை ஒவ்வொரு 15 நாளுக்கும் புதுப்பிக்கப்பட்ட கிரெடிட் ஸ்கோர் தரவு இப்போது ஒவ்வொரு வாரமும் புதுப்பிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இது கடன் வாங்குபவர்களுக்கு மற்றும் கிரெடிட் கார்டு பயனர்களுக்கு மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அதேபோல் எஸ்பிஐ, பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி உள்ளிட்ட பல வங்கிகள் தங்கள் கடன் வட்டி விகிதங்களை திருத்தியுள்ளன. இத்துடன் நிலையான வைப்பு விகிதங்களிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இது புதிய ஆண்டில் சேமிப்பு மற்றும் முதலீடு முடிவுகளை பாதிக்கும் என்று தகவல் தெரிவிக்கின்றன. அடுத்ததாக ஆதார் பான் இணைப்பு. அரசு சேவைகள் மற்றும் வங்கி வசதிகளை பெற ஆதார் பான் இணைப்பு ஜனவரி முதல் கட்டாயமாகும். இவை இணைக்காவிட்டால் பல சேவைகள் கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது. மேலும் யுபிஐ, டிஜிட்டல் கட்டண முறைகள் மற்றும் சிம் இணைப்பு சரிபார்ப்பு தொடர்பான விதிகளையும் வங்கிகள் கடுமையாக்கியுள்ளது. இதற்கிடையில் வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற தளங்களில் நிதி மோசடியை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கம் இளம் குழந்தைகளுக்கான சமூக ஊடக கட்டுப்பாட்டிலும் கவனம் செலுத்தி வருகிறது. ஆஸ்திரேலியா மற்றும் மலேசியாவின் அணுகுமுறையை பின்பற்றி 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு கடுமையான விதிகளை கொண்டுவருவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. அடுத்ததாக போக்குவரத்து விதிகளில் மாற்றங்கள். கூடுதலாக பல நகரங்களில் டீசல் மற்றும் பெட்ரோல் வணிக வாகனங்கள் நுழைவதை கட்டுப்படுத்த ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அடுத்ததாக புத்தாண்டில் அரசு ஊழியர்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னா, 7வது சம்பள குழுவின் காலம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைவதால் 8வது சம்பள குழு ஜனவரி 1, 2026 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஊழியர்களின் அகவிலைப்படி அதிகரிக்க வாய்ப்புள்ளது. 2026 புத்தாண்டு விவசாயிகளுக்கு பல மாற்றங்களை கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பிரதான் மந்திரி கிசான் யோஜனாவின் கீழ் தவணைகளை பெற விவசாயிகளுக்கு அடையாள அட்டை கட்டாயமாகும். இந்த ஆவணம் இல்லாமல் கணக்கில் பணம் வர வைக்கப்படாது. இப்போது பிரதான் மந்திரி பைசல் பீமா யோஜனாவின் கீழ் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அங்கு விவசாயிகள் தங்கள் பயிர்கள் காட்டு விலங்குகளால் சேதமடைந்தாலும் காப்பீட்டுத் தொகையை பெறுவார்கள். இருப்பினும் சேதம் ஏற்பட்ட 72 மணி நேரத்திற்குள் சேதத்தை புகாரளிப்பது கட்டாயமாகும். இதனுடன் எல்பிஜி சமையல் எரிவாயு மற்றும் வணிக எரிவாயு சிலிண்டர்களின் புதிய விலைகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். கூடுதலாக விமான எரிபொருள் விலைகளில் ஏற்படும் மாற்றங்கள் விமான டிக்கெட் விலைகளையும் பாதிக்க வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது. இது போன்ற பயனுள்ள தகவலாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.